வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த காடையை வச்சு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு, பாதி தக்காளி, பாதி வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதை மட்டும் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட சாந்தும் இதோட சேர்ந்து ஊறி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா காடை, அதை ஒன்று ஒன்று தான் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. இப்படி பண்ணாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம என்ன இது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்ருக்கிறதுனால நல்லா திருப்பி போட முடியலன்றதுனால திருப்பி போட்டுட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அதேமாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.